தருகன் பாசக்கள்ளவனை பசுபோத கவளவர்களின் துண்டு கருணையனும் வெள்ளமதம் மொழி சித்தி வேழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம் ஊழியர்கோன் வெப்பொழித்த ஊழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரா நடி போற்றி வாழி திருநாவலூர் மண்தொண்டன் பதம் போற்றி ஊழிமணி திருவாதூரல் திருத்தாள் போற்றி கல்லாலின் குடைய வந்து நான்மறை ஆரங்கம் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நான்கொற்றும் வாக்கிறந்த தோரணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்து பவர் தொடர்க்கே வெல்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, எல்லாம் அல்ல எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் தமிழ் கூட்டமாக உடைய பொன்னார் தமிழுக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கம் தெரிவித்துக் கொண்டு சைவ சித்தாந்த நன்னெறியிலே நம்மை ஈடுபடுத்துகின்ற எல்லாமல்ல ஆடல்வல்லாருடைய திருவருளுக்கும் மெய்கண்ட தேவநாயனாருடைய குருவருளுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு சைவ பாட வகுப்பு மணிவாசகர் அருட்பணி மன்றம் மிகச்சிறப்பாக நடத்துகின்ற இந்த வகுப்பிலே ஞாயிற்றுக்கிழமை எல்லா வேலையையும் விட்டுட்டு, அதுவும் வீக்கெண்டுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா நானே அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியுது எப்படா சனி ஞாயிறு வரும் அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருப்போம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாரம் முழுக்க வேலை செஞ்சுட்டு ஒரு சனி ஞாயிறு அப்படின்னு வரும்போது சில பேருக்கு சனிக்கிழமை கூட உண்டு. நம்ம செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே மட்டும் லீவு. நம்ம லதாமையாக இருக்கலாம், பிஎஸ்என்எல் இருக்கும். அந்த சனி ஞாயிறு வருகின்ற பொழுது, ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற பொழுது வீட்டில் இருந்து வீட்டில் இருந்து ஓய்வு எடுத்து அன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறதே ஒரு 10 மணி 11 மணிக்கு எந்திரிச்சு அப்படி தான் ஒரு கால சூழ்நிலை நமக்கு இந்த நினைந்து விளங்குகின்ற போது அதையெல்லாம் உதறி சைவ சித்தாந்த வகுப்பு சைவ பாடத்திற்கு அப்படிங்கிற ஒரு டெடிகேஷன், எதுவுமே ஒரு டெடிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம நிறைவேற்ற முடியும். அந்த வகையிலே எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தியாகம் மாதிரி செஞ்சு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை பிளான் பண்ணியிருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர்றதுக்கு. அப்படி நீங்களும் பிளான் பண்ணிக்க, நானும் பிளான் பண்ணேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்புக்கு நான் வரணும்னு சொன்னால் ஒரு 10-20 நாளுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ண வேண்டியது. கால சூழ்நிலையும் நம்முடைய ஒர்க்கிங் கல்ச்சரும் அப்படி இருக்கு. ஸோ அந்த வகையில் தவம் என்று சொல்லக்கூடிய தவம் வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் தவம். நாயன்மார்கள் செய்த தவம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது வாழ்விலே அவர்கள் வாழ்க்கையிலே இருந்து கொண்டு, குடும்ப வாழ்க்கையிலே இருந்து கொண்டு செய்வதுதான் தவமே தவிர காடே புசித்து காற்றே புசித்து என்ன, காடே திரிந்து என்ன, கந்தை சுற்றி ஓடே திரிந்து என்ன, உள்ளன்பில்லாதார்னு சொன்னார் பட்டினத்தார். உள்ளன்பு வேணும். அப்படி உள்ளன்பு மட்டும்தான் அவசியமே தவிர காவி உடை அவசியம் இல்லை. காவியுடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி
காய்கனி துய்த்தும் காயம் ஒருத்தும் காசினி முற்றும் திரியாதே, சீவ ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்குள் சீதள பத்மம் தருவாயேன்னு அருணகிரிநாத பெருமான் சிதம்பர திருப்புகள்ல சொல்றார். அற்புதமான திருப்புகள் சிதம்பர திருப்புகள். அதுல சொல்றார், காவியுடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி. இப்படி காட்டுக்கு போய் சடையை வைத்து கொண்டு இருப்பதெல்லாம் தவம் கிடையாது. யார் ஒருவர் உள்ளன்போடு பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ, அதற்கென்று நேரத்தை ஒதுக்குகின்றார்களோ, அங்கதான் தவம் நிகழ்கிறது. ஆகவே தவம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது அன்பு நிலையிலே நிற்பதுதான் தவமே தவிர வேட நிலையிலே நிற்பது தவம் அல்ல என்பது சைவ சித்தாந்த கருத்து. வேடம் எதற்கு என்பதாக சொன்னால், தவநிலையிலே நான் நிற்கிறேன் என்பதை குறிப்பதற்காக இருக்கக்கூடிய குறியீடு. நான் பல பேர் குறியீடை பார்த்து இவர் பெரிய ஞானி, சடை எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை வச்சுக்கிட்டோம், அவர் உடுத்துகின்ற ஆடையை வைத்து கொண்டும் நாம் எண்ணப்படுவதற்கு அல்ல. அதுக்காகத்தான் சைவ சித்தாந்த வகுப்பு நமக்கு வருகிறோம். ஆகவே சைவ நிலை என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய பரங்கருணை நமக்கு எப்படி கீழே இறங்கி வருகின்றது என்பதை காட்டுவது சைவ சித்தாந்தம். எவ்வளவு பெரிய நிலையிலே இருக்கக்கூடிய பரம்பொருள் நமக்காக கீழே இறங்கி படிநிலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வருகின்றது. அது எந்த அளவிற்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வருது அப்படிங்கிறத தான் நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரங்கள் விளக்குகின்றன. அவனுடைய கருணை அறிவு நிலையிலே நின்று பார்ப்பது அல்ல, இது அனுபவ நிலையிலே நின்று காண வேண்டியது சைவ சித்தாந்தம். இறைவன் கருணையானது பரங்கருணையாக விளங்குகின்ற அந்த பரங்கருணை மேலே இருந்து கீழே இறங்கி வருகின்ற பொழுது இந்த உயிர்க்காக இறங்கி வருகின்ற அந்த நிலையைத்தான் முதலிலே உண்மை விளக்கத்திலே சுட்டி காட்டுகின்றார். ஒரு பொண்ணு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புகின்ற பொழுது வெறுங்கையோடு அனுப்புறதில்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுத்து அனுப்புவீங்க. அந்த குடும்பத்தில் போய் அவள் வாழுகின்றது அந்த நிலையிலே அதற்காக எல்லாம் கொடுப்பதற்கு அதற்கு பேர் என்ன பேரு? சீர். அந்த சீரை வரிசையாக செய்கின்ற பொழுது அதற்கு என்ன பேரு? சீர்வரிசை. இப்போ சீர்வரிசை என்பதாக சொல்லுகின்ற அந்த சீர்வரிசையை போல ஆன்மாக்களாகிய பெண்களாகிய நாம் உலகமாகிய இந்த உலகத்திலே வாழுகின்றதற்கு வழிவகுத்து கொடுப்பதற்காக இறைவன் கொடுத்த சீர்வரிசை 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களும் என்ன என்பதாக சொன்னால் அத்தனையும் சீர்வரிசை. மாமியார் உள்ள போனோடனே என்ன கொடுத்தா அவங்க அம்மா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படி என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டபொழுது சொல்லணும். 24 தத்துவங்கள், ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, 100 பவுன் என்னது 100 சவரன் தங்கம், வெள்ளி பாத்திரம், அப்புறம் புழங்கிறதுக்கு கொஞ்சம் ஏர் சில்வர் பாத்திரம். இந்த 3 பாத்திரமும் கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. எங்கள் சிவமாக இருக்கக்கூடிய தாயாக விளங்கக்கூடிய அந்த தாய் ஆன்மாக்களாகி இருக்கக்கூடிய நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்காக கொடுத்த சீர்வரிசை ஆன்ம தத்துவங்களாகிய எவர் சில்வர் பாத்திரம் ஒரு 24. வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களாக 7 தத்துவங்கள் இருப்பதாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளி கொஞ்சம் இம்ப்ரூவ்டு வெர்ஷன். உங்களுக்கே தெரியும் வெள்ளி கிலோ எவ்வளோ ஆகுது. தங்கம் 5 அந்த தத்துவங்கள் சிவ தத்துவங்கள் அதுதான் 1000 பொண்ணுக்கு சமம். இங்கெல்லாம் போடுறது 100 பொண்ணு. சிவபெருமான் நமக்கு கொடுத்துருக்கிற பொண்ணு எவ்வளோ தெரியுமா? 5000 பொண்ணு. ஒரு சிவ தத்துவமும் 1000 பொண்ணு. சிவம் சக்தி நாதம் விந்து, சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை அப்படின்னு 5. ஒன்று 1000 பொண்ணு. மொத்தம் எத்தனை பொண்ணுங்க? 5000 பொண்ணு. சாதாரணமாக அமைச்சிருக்கிறாருங்க. தங்கம் விற்கிற விலை பார்த்தீங்கன்னா அந்த விலை விற்கிது. 5000லேருந்து 6500 எவ்வளோ கிராஸ் ஆச்சுன்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்துலேயே கிராஸ் ஆகும். இப்படி
ஆணி பொன்னாக விளங்குகின்ற தத்துவம். இந்த ஆணி பொன்னை பற்றி நமக்கு தெரியறதில்லை. சுத்தமான பொன், அதனால தான் அதுக்கு சுத்த தத்துவம்னு பேர். இந்த 5 சிவ தத்துவங்களுக்கும் சுத்த தத்துவங்கள்னு பேர் வச்சாங்க. என்ன பேரு? சுத்த தத்துவம். ஏன் சுத்த தத்துவம் அப்படின்னா, அது தங்கம் செய்யணும்னு சொன்னா, அணிகலனா தங்கம் செய்யணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? என்ன மிக்ஸ் பண்ணணும்? செம்பு மிக்ஸ் பண்ணி ஆகணும். நல்லா அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தங்க பிஸ்கட்டு ஒரு 10 kgல ஒரு கேஜியும் ஒரு தங்க பிஸ்கட்டு, ஒரு 10 தங்க பிஸ்கட்டையும் ஒரு செயினில் கோத்து அழகா மனைவிக்குன்னு சொல்லி ஒரு 10 தங்க பிஸ்கட்டை போட்டால் நல்லா இருக்குமா? தங்க பிஸ்கட்டை போட்டுக்கிட்டா மேலே எப்படி இருக்கும்? அப்போ அந்த தங்கத்தை என்ன பண்ணணும்? அதில் செம்பை கலந்து ஆபரணமாக மாற்றுவதற்கு அதை செம்பை கலக்கணும். அப்படி செம்பை கலந்து ஆபரணமாக வருவது தான் வித்யா தத்துவம். ஆணி பொண்ணாக தங்க பிஸ்கெட்டா இருக்கு இல்லையா, அது சுத்த தத்துவம். 5 சுத்த தத்துவம் எப்படி இருக்கு? ஆணி பொன் அப்படியே எடுத்து ரா தங்கம் அப்படியே கோலார் தங்க சுரங்கத்திலேருந்து எடுத்துட்டு சும்மா அப்படியே ரிஃபைன் பண்ணி அப்படியே தங்க கட்டியா அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் 5 சிவ தத்துவங்களும் சுத்த தத்துவம். நோ அடல்ட்ரேஷன், எதுவுமே கலக்காதது, எதுவுமே சேராதது, அப்படியே இருக்கக்கூடிய தத்துவம். அந்த 5 ஆணிப்பொன். அதில் அந்த ஆணிப்பொண்ணா இருந்தால் பயன்படுமா? அது பயன்நிலைக்கு வரணும்ல. ஒரு கம்மல் வரணும், ஒரு ஒட்டியானம் வரணும். என்ன இதெல்லாம் வந்தால் தான் என்ன பண்ணுவோம்? நம்ம அதை அனுபவிப்போம். ஸோ அனுபவிப்பதற்கு தகுந்தாற் போல அதில் கொஞ்சம் மாயையை கலக்குகின்ற பொழுது, அந்த மாயை கலந்த உடனேயே அது வருகின்ற அந்த தத்துவம் வித்யா தத்துவம். அது 7. இது சுத்த தத்துவம். சுத்தமும் அசுத்தமும் இணைந்து விளங்குகின்ற நிலை. அதனால சுத்தாசுத்த தத்துவம். சுத்தம் பிளஸ் அசுத்தம் சுத்தாசுத்தம். இது மிடில், லோ லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். லோ லெவல் மேனேஜ்மெண்ட்டு இது எப்படின்னா, இந்த செம்பை கலந்த நிலைனா, இது எப்படின்னா வெறும் செம்பா இருக்கக்கூடிய நிலை. 24 தத்துவம், ஆன்ம தத்துவம் 24 தத்துவம். இது எப்படின்னா முழுக்க முழுக்க அழுக்கு. அசுத்தம் அப்படின்னா, அதாவது பரவாயில்ல, சுத்தம் அசுத்தம் கலந்தது எது? நடுவில் இருக்கிறது. மேலே இருக்கிறது சுத்தம். இந்த கீழே 24 தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, இது மொத்தமாக அசுத்தம். சரின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார் இறைவனை பார்த்து. கொடுக்கறது தான் கொடுக்குறீங்க, இந்த 24 தத்துவம் கீழே இருக்கிற இந்த அசுத்த தத்துவம் அசுத்தமாக ஏன் கொடுக்குறீங்க? அதையும் கொஞ்சம் சுத்தமாக கொடுத்தாதான் என்ன? நல்லா அற்புதமாக சுத்தமாக செஞ்சு அந்த 24 தத்துவத்தையும் சுத்தமாக கொடுத்துட்டாதான் என்ன? கேள்வி வருது இல்லையா? அது எதுக்கு அசுத்தமாக கொடுக்கணும்? மொத்த மாயையில் அது அசுத்தமான மாயைன்னா அவ்வளோ அசுத்தமான மாயை எது? இந்த 24 தத்துவங்கள். 5 பொறி, 5 பூதங்கள், 5 செயற்கருவி, 5 ஞானக்கருவி, 5, அப்புறம் மனம் புத்தி சித்த அகங்காரம் 4. ஏன் இது அப்படியே அசுத்தமாக கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் வச்சிங்கன்னா, அதுக்கு என்ன ஆன்சர்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஏன் அதையும் சுத்தமாக கொடுத்துட்டா தான் என்ன? கொடுக்கறது தான் கொடுக்குறாரு, பெருமான் தானே கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே சுத்தமாக கொடுத்தா என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்வு, நாம் அனுபவிக்க வேண்டியது அத்தனையும், நமக்கு ஆசை என்னன்னா அத்தனையும் நமக்கு அசுத்தமான ஆசைகள். நமக்கு இருக்கிற ஆசையெல்லாம், நமக்கு இருக்கிற அனுபவிக்கிற தன்மையெல்லாம், நமக்கு கேட்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்தமாக கேட்டோம்னா சுத்தமாக கொடுப்பாரு. நாம் கேட்கறது சுத்தமாவா கேட்குறோம்? அசுத்தத்திலேயே அசுத்தம், அவ்வளோ அசுத்தமாக கேட்குறோம். அப்போ அசுத்தமான ஆசைகளை வைத்துக்கொண்டு அசுத்தமான தன்மைகளை ஆன்மா அனுபவிக்க வேண்டும் என்று அனுபவிக்கின்ற காரணத்தினால்தான் இந்த அசுத்தமான தத்துவங்களை கொண்டு அசுத்தமான அனுபவங்களை அனுபவிப்பதற்கு அசுத்தமான தத்துவம்.
இல்லைன்னா ஏன் அவருக்கு என்ன பிரச்சனை? டைரெக்டாக கொண்டு போய் சிவதத்துவத்தில் வச்சு அங்கேயே வச்சு அப்படியே வச்சு அனுப்ப போகிறாரு. ஆசை தீர கொடுப்பான்னு. நமக்கு இருக்கிற ஆசையெல்லாம் கொஞ்சம் நஞ்ச ஆசையா? எடுத்துட்டு வர துணிப்பை, கடையில் வாங்கிட்டு வர துணிப்பையை சேர்த்து சேர்த்து வைக்கிறவங்க எத்தனை பேர்? என்ன ஆசை? பார்த்தா ஒருத்தர் வீட்டில் பார்த்தா பரன்ல அவ்வளோ துணிப்பை மஞ்சப்பையாக கிடக்குது. சார் இவ்வளோ மஞ்சப்பை எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு அப்படின்னா, பாதி வந்துட்டு அது நல்லா இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம், மீதி வந்துட்டு அதை பிரித்து உள்பக்கத்தை வெளிப்பக்கமாக மாற்றி வெளிப்பக்கத்தை உள்பக்கமாக மாற்றி இன்னொரு ஒரு 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 வருஷம் யூஸ் பண்ணுவோம். எல்லா ஆசையும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஆசை அத்தனையும் நீங்கள் அப்படியே சார்ட் அவுட் பண்ணீங்கன்னா அத்தனையும் அசுத்தமான ஆசை. அதனால தான் இந்த உலகத்துக்கு பேர் சேருன்னு பேர். பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழி விட்டவான்னு சொல்றார் அன்னைனார் கந்தரலகர். பிரபஞ்சம் எனும் சேரு. ஆக இந்த 24 தத்துவங்கள் என்பது லோ லெவல் மேனேஜ்மெண்ட். அப்போ உள்ள கீழே இறங்கி வந்து இந்த இடத்துல இருந்து இதெல்லாம் அனுபவிச்சு 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 குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டு தவம் இருந்து பெற்று அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து அது நல்லா படிக்க வச்சு வளர்ந்து அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த கல்யாணம் பண்ண உடனே உன்னை வீட்டை விட்டு துரத்திடும். இப்போ இந்த கேட்ட ஆசை எப்படிப்பட்ட ஆசை? கேட்கும்போது சுத்தமான ஆசை. 24 வருஷம் கழிச்சு அந்த ஆசை தன்னுடைய சுயரூபத்தை காட்டும். தான் தான் கேட்டு வாங்கினது. எனக்கு குழந்தை இல்லை, அதுவும் ஆண் குழந்தை தான் வேண்டும், எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி பாராட்டி சீராட்டி அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க. வளர்த்த அந்த குழந்தை கல்யாணமாகி ஒருத்தி வீட்டுக்கு வந்த உடனேயே, அம்மா நீங்கள் இந்த முதியோர் இல்லம்னு இப்போ தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. அதாவது குழந்தை பிறந்து இப்படி வந்த உடனேயே ஒரு முதியோர் இல்லத்தை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ குழந்தை பிறந்து கொஞ்சம் வளர்ந்த உடனேயே புக் பண்ணி வச்சிடறாங்களாம் இப்பெல்லாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், கும்பகோணத்து பக்கத்தில் இதுக்குன்னே ஒரு காலனி இருக்கான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கும்பகோணத்து பக்கத்தில் கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. என்னடான்னா அங்கே அத்தனை பேரும் கைவிடப்பட்ட முதியோர். என்ன கொஞ்சம் எல்லாருமே அந்த பசங்க எல்லாருமே யூஎஸில் யூகேல அங்கே எங்கே செட்டில் ஆனவங்க. அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியாது, இங்கேருந்து அங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது, இவங்களும் போகிறதுக்கு தயாரில்லை, அவங்களும் அங்கே கூப்பிட தயாரில்லை. என்ன பண்ணுவாங்க? அத்தனை பேரையும் கொண்டு போய் ஒரு காலனி, முதியோர் இல்லை காலனியில் போய் விட்டு 25 லட்சம் கொடுத்துட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சுது. நல்லா இருக்கா முடிஞ்சுது. இப்போ இந்த ஆசைகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசைகள் எவ்வளவு தூரம் நமக்கு அது நமக்கு அனுபவப்பட்டு தான் தெரியுது இந்த உயிர். அப்போ இந்த அனுபவம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த அனுபவம் வருது. அப்போ இறைவன் பார்க்குறார், இது கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட்டு 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 பட்டு பட்டு திருந்துவது ஆன்மா. எவ்வளோ அடி வாங்குதோ அவ்வளோ அடி வாங்கும் போது, அதனால தான் சுடரும் பொன்போல் மிளிரும். எவ்வளவுக்கு எவ்வளோ துன்பம் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அதர்வே பாசிட்டிவ் மேனரில் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், துன்பத்தை அனுபவிப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் ஆன்மாவினுடைய அறிவு விளக்கம் பெறுகின்றது. அப்போ இந்த அறிவு விளக்கம் பெறுவதற்கு லோ லெவல் மேனேஜ்மெண்ட் 24 தத்துவங்கள், அடுத்தது வித்யா தத்துவங்கள் 7 மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் ஒன்று இருக்குது 5 சிவ தத்துவம். அதுதான் அது யார் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா பெருமானே ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா அவர் தான் முதலாளி. ஸோ இந்த சிவதத்துவங்கள் 5 தத்துவங்களை யார் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா மேலேருந்து, அப்போ டாப் லெவல்லேருந்து கீழ் லெவல் வரையிலும் நடுவில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள். இப்போ வித்யா தத்துவங்கள் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு சில அதிகாரங்கள் கொடுப்பார். அங்கேருந்து கீழே ஆன்ம தத்துவங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுப்பார். இப்படி அதிகார முறைமையானது மேலேருந்து கீழே வரும் ஹைரார்கி முறையில். அப்படி அந்த ஹைரார்கி முறையில் மேலேருந்து கீழே வருகின்ற நிலையிலே ஆறாத
தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 36 தத்துவங்கள் ஏது என்பதாக முதல் கேள்வி, மாணவன் கேட்ட முதல் கேள்வி அதுதான். எத்தனை கேள்வி மொத்தம்? 7 8 கேள்வி. முதல் வகுப்புலேயே சொன்னேன் 8 கேள்வி, 7 இல்லை, 8 கேள்வி. ஏன்னா 8வது கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அஞ்செழுத்து ஏது, தான் ஏது அப்படின்னு அந்த கடைசியில் பிரிக்கணும். அஞ்செழுத்து தான் ஏது அப்படின்னு பிரிக்காம அஞ்செழுத்து ஏது, தான் ஏது. தான்ங்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன போட்டுக்கணும்னா முக்தி இன்பம் தான் ஏது. அதுக்கு முன்னாடி ஒரு அடைமொழி இருக்கு, அது மறைஞ்சிருக்கு. அது மறைந்திருக்கக்கூடியதை விளக்குகின்றார் 50லேருந்து 53வது பாடல் வரையிலும். முக்தி இன்பம் என்பது என்ன, முக்தி இன்பத்திலே ஆன்மா பெறுவது என்ன என்பதை விளக்குவது 50லேருந்து 53வது பாடல்கள் ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த 3-4 பாடல்கள். அப்ப முதல் கேள்வி 6 தத்துவம் என்று சொல்லக்கூடிய 36 தத்துவம் ஏது என்பதாக விளக்கி அதிலே இருந்து முக்தி இன்பம் வரையிலும் உண்மை விளக்கம் ஒரு அவுட்லைன் போட்டு காமிக்குது. என்ன அவுட்லைன் அப்படின்னா, இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனானவன் கொடுத்த அந்த தத்துவங்கள், அந்த தத்துவங்களை ஆன்மா பயன்படுத்துகின்ற முறைமை, அந்த தத்துவங்களை பயன்படுத்தி ஆன்மா தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய குருவை நாடி குருவினிடத்திலே உபதேசம் பெறுதல், அப்படி பெற்ற உபதேசத்தினாலே நான் யார் என்பதாக தன்னை உணருதல், தன்னை உணர்ந்த பிறகு சிவத்தை உணருதல், சிவத்தை உணர்ந்த பிறகு பெருமானுடைய ஐந்தெழுத்து வடிவாக விளங்குகின்ற அந்த திருக்கூத்து, அந்த திருக்கூத்தை அனுபவித்தல். அதற்கு திருக்கூத்து தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கூத்து தரிசனம் அதுதான் ரொம்ப அற்புதமாக விளக்குகின்ற. உண்மை விளக்கத்திலேயே ஒரு மாஸ்டர் பீஸ் என்ன அப்படின்னா அந்த திருக்கூத்து தரிசனம் தான். அற்புதமாக காட்டியிருப்பார். அதுதான் எல்லா இடங்களிலேயும் திருமுறைகளில் வரக்கூடிய அத்துணைக்கும் ஆதாரமாக அந்த இடத்தை வைத்துக்கொண்டு அந்த திருக்கூத்து தரிசனம். அந்த திருக்கூத்து தரிசனமானது ஐந்தெழுத்தின் வடிவாக விளங்குவது திருக்கூத்து தரிசனம் அப்படிங்கிறது அடுத்த லெவலில் எடுத்துட்டு போவார். அப்போ ஐந்தெழுத்தின் வடிவாக விளங்குகின்ற அந்த திருக்கூத்து தரிசனத்தை எண்ணுகின்ற பொழுது ஐந்தெழுத்தை எண்ண வேண்டும். அப்படி ஐந்தெழுத்தை எண்ணுகின்ற பொழுது ஐந்தெழுத்தானது 2 வகையாக விளங்குகின்றது. ஒன்று தூல பஞ்சாட்சரம், இன்னொன்று சூக்கும பஞ்சாட்சரம். தூல பஞ்சாட்சரம் நமசிவய என்பது, சூட்சும பஞ்சாட்சரம் சிவய நம என்பது. தூல பஞ்சாட்சரமாக விளங்குவது ஊன நடனம், சூக்கும பஞ்சாட்சரமாக விளங்குவது ஞான நடனம். அப்படி ஊன நடனம் ஞான நடனம் என்ற திருக்கூத்து 2ஐ காட்டி அதற்கு மேலாக விளங்குகின்ற ஆனந்த நடனம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த கூத்தை சொல்லுகின்றார். அதுதான் சீவன் முக்தர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய கூத்து ஆனந்த கூத்து. நம்ம அனுபவிக்க முடியாது, நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதை காட்டும் முகமாகத்தான் நம்ம லீட் பண்ணுது நம்முடைய இந்த உண்மை விளக்கம். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தூள பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய ஊன நடனத்தை இந்த உயிரானது உணர வேண்டும். அதன் பிறகு ஞான நடனமாக விளங்குகின்ற சிவாய நம என்ற சூக்கும நடனத்தை உணர வேண்டும். அதன் பிறகு மேலே விளங்குகின்ற அந்த 2க்கும் மேலே விளங்குகின்ற ஆனந்த நடனம், தில்லை கூத்த பெருமான் ஆடுகின்ற அந்த நடனம் ஆனந்த நடனம், ஆனந்த தாண்டவம். இந்த ஆனந்த தாண்டவம் இருக்க, அந்த ஆனந்த தாண்டவத்தை திருமுறைகளிலே எப்படி நாம் அனுபவித்தோம் இந்த ஆனந்த தாண்டவத்தை என்று பல இடங்களிலே பதிவு செய்கின்றனர். அப்ப பதிவு செய்கின்ற பொழுது நமக்கு உண்மை விளக்க நூல் துணை செய்யும். எப்படி ஞானசம்பந்த பெருமான் தில்லையிலே போய் பெருமானுடைய அந்த தரிசனத்தை காணுகின்ற பொழுது அந்த நடனத்தை எவ்வாறு அவர் அனுபவித்தார் என்பதை தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுவார் பெரிய புராணத்தில். அப்படி காட்டுகின்ற பொழுது அந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கும் என்பதை உணர முடியும். அப்பதான் அதுக்கு உண்மை விளக்க துணை செய்யும். அப்ப திருக்கூத்து 3 வகையாக அமைகின்றது. ஒன்று ஊன நடனம், இன்னொன்று ஞான நடனம், இன்னொன்று ஆனந்த நடனம். அப்படி தன்னை உணர்ந்து தலைவனை உணர்தல் என்பது சைவ சித்தாந்த தத்துவம். அப்ப தன்னை உணர்தல் என்பது 6 தத்துவங்களையும் பிரிந்து நின்று
ஆறாறு தத்துவமும் எனக்கு வேறானது என்று உணர்கின்ற நிலை தன்னை உணரும் நிலை. அப்படி தன்னை உணர்ந்த நிலையிலே தான் சிவம், தலைவனாக இருக்கக்கூடிய சிவம் தன்னை உணரும். ஆன்மா முதல்ல தன்னை உணர்தல் வேண்டும். நான் யார், என் உள்ளம் ஆர், ஞானங்கள் ஆர், என்னை ஆரறிவார். வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் என்னை ஆரறிவார். அப்ப முதல்ல எடுத்த உடனே நான் யார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கின்றார் மணிவாசக பெருமான் திருக்கோத்தும்பியில். அப்ப நான் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவாக இருக்கக்கூடிய நீ யார் அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இறைவனாக இருக்கக்கூடிய இறைவன் தன்னை உணர்த்துவார், அவரை உணர முடியும். அவரை உணர்ந்த பிறகு ஞான நடனம், ஊன நடனம் என்று சொல்லக்கூடிய நடனத்தை தாண்டி ஆனந்த தாண்டவத்தை கண்டு அந்த ஆனந்த தாண்டவத்திலே திளைக்கின்ற பொழுது முக்தி இன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்தி இன்பத்தை பெருமான் கொடுப்பார். அப்ப ஆனந்த தாண்டவ தரிசனத்திற்கு பிறகு இறைவனோடு ஆன்மா ஒன்றாக கலக்கும். அப்படி ஒன்றாக கலப்பது தான் அல்டிமேட் எய்ம். கடைசியில என்ன நடக்குது, நம்ம எதுக்கு எல்லாரும் கூடியிருக்கோம்? இறைவனோடு ஒன்றாக கலந்து இந்த தத்துவங்களோடு கலந்த நிலையானது எப்பவுமே துன்பம். அப்படி தத்துவங்களை நீங்கி இறைவனோடு இந்த ஆன்மா அவனுடைய திருவடியிலே என்றும் நீங்காமல் என்றும் வருகின்ற அந்த இன்பம், பேரின்பமாக விளங்குகின்ற அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலை. அப்படி எப்பொழுதும் இந்த ஆன்மா அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த திருவடி இன்பம் எப்படிப்பட்டது, அந்த திருவடி இன்பத்திலே திளைக்கின்ற ஆன்மாவினுடைய நிலை என்ன என்பதை கடைசியாக காட்டி முக்திதனில் 3 முதலும் மொழிய கேள் சுத்த அனுபோகத்தை தூய்த்தல் அணு. என்ன சொன்னார்? சுத்த அனுபோகத்தை தூய்த்தல் அணு. அணு என்று சொல்லுவது ஆன்மா. அப்ப ஆன்மா என்ன பண்ணணும்னா, இப்ப இருக்கிற இன்பம்லாம் எப்படிப்பட்ட இன்பம்னா அத்தனையும் துன்பம். இப்போ நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது, சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் இன்பத்தை அனுபவிக்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கிறோம். அது துன்பமான போர்வையை போர்த்தி வருகின்ற இன்பம். அது உள்ள என்ன இருக்குன்னு சொன்னா துன்பம் தான் இருக்கு. அந்த துன்பம் என்ன பண்ணும், இன்ப போர்வையை போத்திக்கும், அப்படியே போத்திக்கிட்டு முன்னாடி வரும். அதுக்கப்புறம் தான் அந்த போர்வையை கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ இது இன்பம் இல்லை, துன்பம். ஆகவே இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்ற அந்த முக்தி நிலையிலே ஆன்மாவை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த முறை. ஆன்மா அங்கே போய் இறைவனுடைய திருவடியிலே இருந்து பேரின்ப நிலையிலே அங்க இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அப்படி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையைத்தான் 50லிருந்து 53வது திருப்பாடல் வரையிலும் அதை விளக்குகிறார். இன்னைக்கே இவ்வளோ ஒரு பிராட் இது கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், உள்ள இருக்கிறதெல்லாம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜிஸ்டா அப்படி எடுத்து கொடுத்துருக்கு. 20வது பாட்டிலேருந்து இன்னைக்கு 53 உண்மை விளக்கம். இன்னைக்கு வந்து சாப்டர், இன்னைக்கு உண்மை விளக்கத்தை ஓரளவுக்கு நாம் நிறைவு செய்ய வேண்டும்ங்கிறது ஒரு 3வது வகுப்பில் நிறைவு செஞ்சால் தான் பின்னாடி நமக்கு சிவஞான போகத்துக்கு இதெல்லாம் நம்ம படிக்கிற இந்த அவுட்லைனு பின்னாடி நமக்கு பயன்படும். இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன், அத்தனையும் நம்ம பார்க்கறது அத்தனையும் அறிமுகம், தத்துவங்கள் அத்தனையும் இப்போ அறிமுகம். பின்னாடி அதை விளக்கி சொல்ல போகின்றார், ஒவ்வொரு தத்துவத்தையும் ஒவ்வொரு நிலையையும், ஆன்மாவினுடைய நிலை. ஆகவே கொஞ்சம் வண்டி ஃபாஸ்ட்டாக போனாலும் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கொஞ்சம் காலையில் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிறதுனால நல்லா கடன்னு கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்ட்டில் நம்ம வண்டியை இழுத்துட்டு போகும். காலையில் போகலாம் இல்லையா? ஓகேவா இல்லையா? அதான் சதாப்தியில் போயிடும். இப்ப 2வது பாடலை எடுத்துங்க. ரெண்டாவது பாடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆறாறு தத்துவம் ஏது? முதல் கேள்வியா? ஆறாறு
6 தத்துவம் எது? 36 தத்துவம். 36 தத்துவம் என்ன? ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் நம்ம இதுவரையும் பார்த்துருக்கிறது 36ல் ஆன்ம தத்துவம் 24 பார்த்துட்டோம், வித்யா தத்துவம் பார்த்துட்டோம் இல்லையா? 7 இல்லை. நீங்கள் வந்து எஸ்ன்னு சொன்னால் தானே இல்லை, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கேன் பின்னாடி. பார்த்தோமா இல்லையா போன வகுப்பில்? வித்யா தத்துவம் 7 பார்த்தோமா? ஓகே. அப்போ வித்யா தத்துவம் 7க்கு அப்புறம் இருக்கக்கூடிய சிவ தத்துவம் 5 மட்டும்தான் 36ல் பாக்கி இருக்கு. 20 பாட்டு பார்த்துருக்கோம். 21லேருந்து போகணும் இல்லையா? எங்கே முடித்தோமோ அங்கேருந்து போகணும். அப்போ 6 தத்துவம் ஏது அப்படிங்கிற அந்த 36 தத்துவம், அதுதான் முதல் கொஸ்டின். ரெண்டாவது, ஆணவம் ஏது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மாணாக்கர் கேட்குற அந்த கேள்வியானது இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஆணவம் என்று சொல்லக்கூடியது ஏது? ஆணவம் என்று சொல்லக்கூடியதை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த கான்செப்டை சைவ சித்தாந்தமே நிற்கும். இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தை ஒற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மற்ற கொள்கைகள் மாதிரி இந்த கண்ணில் கட்டி காட்டில் விட்ட கதையாக இருக்கும். வேறு எதுவுமே பதில் சொல்ல முடியாது. ஒரு டெட் எண்டாக வந்துகிட்டே இருக்கும் கொள்கை. ஆணவங்கிறத ஒத்துக்கலைன்னா எங்கேயாவது போய் முட்டு சந்தில் போய் முத்திக்கிட்டு நிற்கணும். வெளியில் வரவே முடியாது. பசில் எப்படி இருக்குன்னா, உள்ளே மேலேருந்து ஒரு போட்டிருப்பான், உள்ளே நுழையிறதுக்கு வழி இருக்கும். வழி இருக்கும்போது கீழே அவுட்டுன்னு ஒன்று எக்ஸிட்னு கொடுத்துருப்பான். அந்த பசில் விளையாண்டுருக்கீங்களா? விளையாண்டுருக்கீங்களா? யார் விளையாண்டுருக்காங்க? விளையாண்ட கை தூக்குங்க. இவ்வளோதானா? நீங்கள் விளையாடலையா? அதில் என்ன பண்ண, என்ட்ரி கொடுத்துருப்பான். இந்த பக்கம் ஒரு முயல் இருக்கும், இந்த பக்கம் ஒரு வேற ஏதாவது இருக்குன்னு வச்சுங்க. இது முயலை போய் இந்த பூனையை எப்படி இந்த பூனை முயலை போய் எப்படி சேரும் அப்படின்னு. பூனை ஒரு என்ட்ரியில் இருக்கும், எக்ஸிட்டில் முயல் இருக்கும். இது வந்து இதை போய் பிடிக்கணும். அப்படி பிடிக்கிறதுக்கு உள்ள நீங்கள் போனீங்கன்னா அப்படி போகின்ற பொழுது வழி கொடுத்துருப்பான். ஒரு வழி தான் அது சரியான வழி, கரெக்டாக போய் இந்த பிடிக்கும். மித்த வழியெல்லாம் எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும்? முட்டி முட்டி நிற்கும். மற்றைய சமயங்கள் காட்டுகின்ற வழிகள் அத்தனையும் முட்டு சந்து போய் முட்டி முட்டி நிற்கும். சைவ சித்தாந்தமாகிய நம்முடைய ஞான நெறி அது ஒன்றுதான் உண்மையான வழியை காட்டி சிவத்தினிடத்திலே சேர்க்கக்கூடிய ஒரே வழி சைவ சித்தாந்த நன்னெறி மட்டும். அதனால தான் கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா, அந்த கோட்பாடுகளை நம்ம கரெக்டாக அதை பிடிச்சிக்கிட்டோன்னா அதன் பிறகு நமக்கு வழி கரெக்டாக கிடைக்கும். எங்கே யார் கேட்டாலும் பதில் சொல்லலாம். மற்ற சமயங்களில் நீங்கள் கேள்வி கேட்கின்ற போது எங்கேயாவது முட்டிட்டு நிற்கும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டால் பிரச்சனையாயிடும். எல்லாம் இறைவன் பண்ணுகின்ற லீலைன்னு வரும். லீலைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன? எல்லாம் இறைவனுடைய லீலைகள். இந்த லீலைகள் அப்படிங்கிறது ஒரு முட்டு சந்து. எப்படி முட்டு சந்து? அத்வைதம் என்ற கோட்பாடு வருகின்ற பொழுது அங்கே சொல்கிறேன் அது எப்படி முட்டிட்டு இருக்குது. அப்போ 6 தத்துவம் ஏது? அப்போ 6 தத்துவம் ஏது? ஆணவம் ஏது? இந்த ஆணவம் ஏது அப்படிங்கிறது தான் வெரி வெரி ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆணவத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் மற்றவற்றை நம் எதற்காக இதெல்லாம் நடக்குது, இந்த 36 தத்துவம் வந்து சேர்ந்ததுக்கு என்ன ரீசன், இறைவன் ஏன் இந்த கருவிகரணங்களை கொடுத்துருக்கிறார், 36 தத்துவங்களை ஏன் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதுக்கு ரீசன் எங்கே கிடைக்குதுன்னா, ஆணவம் ஏதுன்னு சொன்னால் மட்டும்தான் அதுக்கு ரீசன் கிடைக்கும். இல்லைன்னா சும்மா இருக்கிற ஆன்மாவுக்கு 36 தத்துவங்களை கொடுத்தா எதுக்கு கொடுத்தாரு, எதுக்கு இது வந்தது அப்படின்னு எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அப்போ இறைவனுடைய செயல் அனைத்தும் எப்படி இருக்கும்னு சொன்னால் அது ஒரு பைத்தியகாரத்தனமாக போயிடும். லீலைன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு செய்கிறாரு, அவருக்காக செஞ்சுக்கிறாரா, அவருக்காகவே செஞ்சுக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஆகி இறைவன் தன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக தனக்காக செய்து கொள்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முட்டு சந்தில் நிற்கும். ஆனால் ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் என்ற ஒரு கான்செப்ட், அதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அது புரிந்து கொள்வது ரொம்ப, ஏன்னா ஆணவத்தை புரிந்து கொள்ள என்ன ஆகும்னு கேட்டால் நமக்கு ஒரு ஆணவம் வந்துடும். இதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒன்று.
ஆணவத்தை பற்றி ஆராய போன அத்தனை பேரும் அதுக்குள்ள மூழ்கி ஆணவத்தினுடைய சொரூபமா ஆயிடுவாங்க. ரொம்ப டேஞ்சரான ஒரு கான்செப்ட் ஆணவம், புரிஞ்சிக்கவே முடியாது. புரிஞ்சுக்க உள்ள போகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆணவம் உள்ள போகின்ற பொழுது ஆணவம் தன்னை அது காட்டல, அதனால அது எது அது நமக்கு மயக்கத்தை செய்யுமோ அந்த மாதிரி மயக்கத்தை செஞ்சு 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 ஒரு ஒரு மேஸ் அப்படிங்கிற நிலையில கொண்டு போய் விட்டுரும். நிறைய பேர் ஆணவத்தை ஆராய்ச்சி பண்ண போய் எனக்கு தெரிஞ்சு ஆணவத்தினுடைய உச்சத்துக்கே போனவங்க உண்டு. அவ்வளவு சைவ சித்தாந்தத்தில் பெரிய வல்லவராக இருப்பாங்க. ஆனால் கடைசியில் எங்கே வந்து மாட்டோம்னு சொன்னால், ஆணவத்தை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கலன்னா தனக்கே அந்த ஆணவம் இருக்கிறது தெரியாது, மற்றவங்களுக்கு தான் தெரியும். எப்படி மனோவியாதி இருக்கிறவங்களுக்கு, மனோவியாதி இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்களா யாராவது? ஆமாங்க எனக்கு மனோவியாதி இருக்குது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ ஒரு அளவுக்கு கான்செப்ட் இந்த சைக்காட்ரிக் இது மெத்தட். இல்லைன்னா எய்த்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் சொல்லணும், யோ உனக்கு இருக்கியா அப்படின்னு சொன்ன, ஆணவம் உனக்கு இருக்கியா, இது மாதிரி தலை பிடிச்சி ஆடுதியா அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க சொல்றது கேட்டு திருந்து. இல்லைன்னா இந்த ஆணவத்தை பற்றி ஆராய போகின்ற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக திருவருள் என்று சொல்லக்கூடிய தீப்பந்தத்தை எடுத்துட்டு உள்ள போகணும். அந்த திருவருள் என்ற தீப்பந்தம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுதான் ஆணவத்தை புரிந்து கொள். அதனால தான் ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கான்செப்டை விளக்குன்ற போது ரொம்ப நீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாட்டில் விளக்கியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஆணவத்தை எவ்வளோ பாட்டில் விளக்கியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பாட்டில் விளக்கியிருக்காரு? ஒரு பாட்டு கிடையாது. ஆணவத்துக்கு ஒரு பாட்டு கிடையாது. நல்லா பாருங்க. எந்த பாட்டில் சொல்றீங்க? 22 ஆணவத்தை எத்தனை பாட்டில் விளக்கியிருக்காரு? 22 வச்சுங்க. ஆணவத்தை எத்தனை பாட்டில் விளக்கியிருக்காரு? என்னம்மா 91 இல்லை 22 22 தானே? 22ல் 22 ஆணவம் இல்லையே. அதுதான் சொல்றேன், ஆணவத்துக்குன்னு அவர் கொடுக்குற இடம் எவ்வளவு அந்த பாட்டில்? பாதி கூட இல்லைங்க. அறியாமை ஆணவம், ரெண்டே சொல் முடிஞ்சிச்சு. ஆணவங்கிறது கூட ஆணவம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு சொல் தான் போட்டாரு. எது? அவ்வளவுதான். அறியாமை ஆணவம். எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடம் ஆணவங்கிறது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஒரு பாட்டு கூட ஒதுக்கல ஒரு ஆணவத்துக்கு. ஏன்னா ஆணவத்துக்கு பாட்டு ஒதுக்குனா இது ஒரு ஆணவமா போயிடும். ஆணவத்துக்கு நீங்க பாட்டை ஒதுக்குனீங்கன்னா அதுக்கப்புறம் அதனால தான் ரொம்ப ரொம்ப நுணுக்கமா பார்த்தீங்கன்னா ஆணவத்தை அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை அவரு. எங்க எக்ஸ்பிளனேஷன் ஆகும் அப்படின்னா சிவஞான மகாபாடியத்தில் சிவஞான முனிவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆணவத்தினுடைய சொரூப நிலை என்ன, ஆணவத்தினுடைய தடத்த நிலை என்ன அப்படிங்கிறது அங்கதான் சிவஞான போதத்துல தான் உங்களுக்கு சிவஞான முனிவர் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வருவார். இன்னும் சொல்லப்போனால் சிவஞான போதத்தில் கூட ஆணவத்தை பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை மெய்கண்டாரம். நாம தான் எதோட ரிலேட் பண்ணிக்கிறோன்னா மாயையோட ரிலேட் பண்ணிப்போம், கண்மத்தோட ரிலேட் பண்ணிப்போம். இப்படி தான் வந்து ஆணவத்தை புரிந்து கொள்வதற்கு இது ரிலேட்டிங்காக பண்ணிப்போமே தவிர ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தை எக்ஸ்பிளிசிட்டாக ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தை எடுத்து அமைக்கின்ற நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்கும். இது நீங்கள் மனசில் வச்சுங்க.
ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவார், அறியாமை ஆணவம், அவ்வளவுதான். அப்ப ஆணவம் ஏது, ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது. இந்த ஆணவத்தை சொல்லுகின்ற பொழுது அடுத்ததா இன்னொரு கேள்வி கேட்டிருப்பார், என்னது? வினை. வினைதான் ஏது. அப்ப இந்த வினை என்று சொல்லக்கூடிய வினையும் ஆணவத்தின் காரணமாக வந்ததுனால அந்த வினையும் அதோட சேர்த்துருவார். ஆணவம் வினை அந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு பாட்டு தான். எத்தனாவது பாட்டு? 22. அதுதான் எக்ஸ்பிளைன். இப்போ ஆணவமும் கண்மமும் ரெண்டு தான் சேர்ந்து வரும். இப்போ அந்த ஆணவத்தினுடைய செயல், ஆணவத்தினுடைய தன்மை, ஆணவத்தினுடைய கோட்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால் பதியோடு புரிந்து கொள்ள வேண்டும், பசுவோடு புரிந்து கொள்ள வேண்டும், மாயை கண்மங்களோடு புரிந்து கொள்ள வேண்டும் ஆணவத்தை. இப்போ ஆணவம் என்ற ஒன்றை தனியாக எடுத்து புரிஞ்சிக்க முடியாது. இதோட ரிலேட் பண்ணி தான் ஆணவத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தை கண்மத்தோடு சேர்த்து 22ல் அற்புதமாக எடுத்து வச்சார். இப்போ 36 தத்துவங்களை முதல்ல நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா 24 + 7 வந்துட்டோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய 5 சிவ தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சிவ தத்துவங்கள் முடிச்சுட்டா முதல் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த 2வது ஆணவம் கண்மம். அந்த ஆணவம் கண்மத்துக்கு அந்த 22வது பாடலை அதுலேருந்து அமைச்சிடும். இப்போ 20வது பாட்டு பார்த்துட்டோம் இல்லையா? 20 பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? 20 முடிச்சாச்சு. 21வது பாடல் சுத்த தத்துவங்களின் தன்மை. முதல்ல சுத்த தத்துவங்கள் என்ன என்பதாக சொல்லி அதை 20வது பாடலில் சொன்னார். அதனுடைய தன்மை என்ன என்பதாக சொல்றார். சுத்த வித்தை ஞானம் மிகும், தொன்மையாம் ஈசுரம்தான் அத்தன் தொழில் அதிகம், ஆக்கியிடும் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும், ஒத்தல் இவை சாதாக்கியம், ஒத்தல் இவை சாதாக்கியம், என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சுத்த தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய சுத்த தத்துவங்கள் எத்தனை? 5. இந்த 5 சுத்த தத்துவங்களிலே சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய சுத்த வித்தை, ஈசுரம், சாதாக்கியம், இது 3 நீங்க காம்பினேஷன்ல வரக்கூடிய தத்துவங்கள். ஈசுரம், சுத்த வித்தை, சாதாக்கியம், இது 3. சிவம் சக்தி என்று சொல்லக்கூடிய 2, அதுதான் சக்தி சிவம். அதை ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கிலீஷில் போடுவா இல்லையா, ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ அது மாதிரி சக்தியானது கிரியையையும், சிவமானது ஆதார ஞான உருவு என்று சொல்லக்கூடிய ஆதார ஞானத்தையும் இன் ரெஸ்பெக்டிவ்லி குறிப்பது. சக்தி என்பது கிரியையையும், சிவம் என்பது ஆதார ஞானத்தையும். அப்போ 5ல் எப்படி வந்தது அப்படின்னா, இன் ஆர்டர் எழுதும் பொழுது எப்படி எழுதணும் அப்படின்னா, சிவம், சக்தி, அப்புறம் சுத்த வித்தை, அதுக்கப்புறம் சாதாக்கியம், அதன் பிறகு ஈஸ்வரம். இப்போ இந்த 5 தத்துவங்களில் 5ம் சிவத்தினிடத்திலே சிவனானது நேரடியாக அது தொடர்பு கொண்டு இயக்கக்கூடிய தத்துவங்கள் 5. சாப்பிட்டா நாதம்,
இதுல பாத்தீங்கன்னா சிவம் என்று சொல்லக்கூடிய சிவமானது இந்த தத்துவம், இதற்கு நாதம்னு பேரு. இதற்கு சக்தி தத்துவத்திற்கு விந்து அப்படின்னு பேரு. இது இன்னொரு முறையா சொல்லும் பொழுது இத சிவம் அப்படிங்கிறத நாதமா சொல்றதும் உண்டு, சக்தி என்பதை விந்து என்பதாக சொல்வதும் உண்டு. இந்த சிவம் நாதம் என்பது முழுமையான ஞானம், சக்தி என்பது முழுமையான கிரியை. இப்ப சிவத்தினுடைய சொரூப நிலை என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை முதல்ல அவர் தோற்றுவிப்பதற்கு முன்னதாக தன்னுடைய சொரூப நிலையிலே எப்படி இருக்கும் அப்படின்னா பரசிவம், இதுல சக்தியும் ஒடுங்கி இருக்கும். இப்ப சக்தியும் ஒடுங்கி நிற்கக்கூடிய இந்த நிலை பார்த்தீங்கன்னா இது எல்லாவற்றையும் தன்னிடத்திலே அடக்கி தன்னுடைய சொரூப நிலை என்று சொல்லக்கூடிய சொரூப நிலையிலே சிவமானது தன்னுடைய சக்தியையும் அதன் உள்ளே அமைத்துக் கொண்டு நிற்கின்ற இந்த நிலைக்கு பரசிவம் என்று சொல்லக்கூடிய ஒரு முழுமையான நிலை. இதுல எதுவுமே வரல, எதுவுமே அதிலிருந்து வராத நிலை. அப்ப ஒடுங்கிய நிலை அல்லது முழுமையான நிலை முதல் நிலை. இப்ப உலகத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்படி கிரியேட் பண்ணணும்னு அவருக்கு அந்த சங்கல்பம் வருகின்ற பொழுது அப்பதான் என்ன ஆகும், சிவம் சக்தி என்பதாக இதிலிருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு வரும் நாதம் விந்து அப்படிங்கிறது. இந்த சிவம் சக்தி என்பதாக பிரிந்து வருகின்ற இந்த நிலையானது சுத்தமாயை என்று சொல்லக்கூடிய சுத்தமாயையில நிகழும். இது நிகழ்கின்ற இடம், இதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னா இது அத்தனைக்கும் சுத்தமாயை. அதாவது சுத்தமாயின்னு சொன்னா என்ன அர்த்தம், எதனோடும் கலவாத எதனோடும் சேராத, அதாவது கண்மங்கள் ஆணவம் என்று சொல்லக்கூடிய மற்ற மலங்கள் எதனோடும் கலவாமல் இருக்கக்கூடிய பியூர் ஸ்டேஜ் சுத்தமாயை. அப்ப அந்த சுத்தமாயை தான் அவருக்கு நிலைக்கலாம். அதை தான் அவர் அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க இல்லையா. அப்ப இறைவன் தான் அதிகாரம் செலுத்துகின்ற அந்த இடம் சுத்தமாயை இடமாக கொண்டு இந்த 5 தத்துவங்களை அமைத்துக் கொள்ளுகின்றார். இந்த 5 தத்துவத்துல இந்த 3 சுத்தவித்தை, ஞானம், கிரியை. சுத்தவித்தை, சாதாக்கியம், ஈஸ்வரம், இந்த 3ம் ஞானம் கிரியை என்பதோடைய காம்பினேஷன்ல இந்த 3 வருது. இப்ப ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இங்க ஒரு சுத்த வித்தை இருக்கு, வித்யா தத்துவத்துல 7ல ஒரு வித்தை இருக்கு. வித்யா தத்துவம் 7 என்னது, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை. அப்ப அந்த வித்தைக்கும் இந்த வித்தைக்கும் என்ன வேறுபாடு குறிச்சு வச்சு நீங்க அதான் சொல்லணும். அந்த வித்தைக்கும், அதுவும் வித்தை இதுவும் வித்தை, 2 இடத்துல வித்தை வருது, வித்தை காட்டுற மாதிரி இல்லை. அப்ப அங்க ஒரு வித்தை இருக்கு, இங்க ஒரு வித்தை இருக்கும். அங்க ஒரு அராகம் இருக்கு, இங்க ஒரு அராகம் இருக்கும். அங்க ஒரு வாய் இருக்கும், இங்க ஒரு வாய் இருக்கும். கர்மேந்திரத்துல ஒரு வாய் இருக்கும், ஞானேந்திரத்துல ஒரு வாய் இருக்கும். அப்ப அந்த நாக்கு 2 பக்கமும் இருக்கும், அராகம் 2 பக்கமும் இருக்கும், வித்தை 2 பக்கமும் இருக்கும். அப்ப அந்த 2த்துக்கும் என்ன டிஃபரன்சியேஷன் அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் குறிச்சு வச்சுங்க, நான் திருப்பி சொல்றேன். இப்ப இந்த முழுமையான சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த அதுக்கு எதுவும் நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது, எதுவும் கிடையாது. டோட்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய அத்தனையும் தன்னிடத்திலே ஒடுக்கி, சக்தி கூட கிடையாது, சக்தியையும் தன்னிடத்திலே ஒடுக்கி கொண்டு இருக்கின்ற அந்த அந்த பொட்டன்ஷியல் நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை பரசிவம் என்று சொல்லக்கூடியது அவருடைய சொரூப நிலை. பெருமானுடைய சொரூப நிலையானது இதுதான். இப்ப இந்த சொரூப நிலையானது
உயிர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக, இச்சை என்று சொல்லக்கூடிய அந்த இச்சையின் காரணமாக இத உயிர்களை கொஞ்சம் மேல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி அந்த கருணை இச்சையானது தோன்றியவுடன் அவருடைய ஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானமானதாகவும் சக்தி என்று சொல்லக்கூடிய கிரியையாகவும் சிவம் சக்தி என்பதாக முதல்ல பிரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக். இதுதான் அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய கோலம். முதல்ல அந்த சக்தியை அவரிடத்துல இருந்து அப்படி பிரிக்கிறார் பாருங்க. அந்த பிரிப்புக்கு தான் அந்த பிரேக்கேஜ் பாயிண்ட். இந்த பிரேக் தான் இந்த மூணா பிரியுது திருப்பி. அப்ப இந்த பிரேக் பாத்தீங்கன்னா இது தன்னுடைய நிலையிலிருந்து பிரிக்கிறார் இல்லையா? அப்ப அது பிரிக்கின்ற பொழுது இச்சை என்றுமே மாறாது. இறைவனுடைய கருணை என்பதற்கு எல்லா காலத்திலேயும் எல்லா இடங்களிலேயும் எது மாறும்னா ஞானமும் கிரியையும் செயலும் ஞானமும் தான் மாறுமே தவிர இச்சை என்றுமே மாறாது. அது நீங்க புரிஞ்சு. இறைவனுடைய கருணை என்று சொல்லக்கூடிய இச்சையானது மாறா நிலை உடையது. ஏன் ஞானம் கிரியை என்று பிரியணும்? ஞானம் கிரியைன்னு ஏன் பிரியணும்? செயல்பாடு சரி. அந்த ஞானமாக ஏன் பிரியணும், கிரியையா ஏன் பிரியணும் அப்படின்னா காரணம் என்னன்னா, ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மாவும் இச்சை ஞானம் கிரியை, இந்த ஆன்மாவும் இந்த மூணு உடையது. ஆன்மாவுக்கு மூணு இருக்கு. என்னது? ஆன்மாவாகிய நமக்கு மூணு உண்டு. என்ன நமக்கு மூணு? நமக்கும் இச்சை உண்டு, நமக்கும் ஞானம் உண்டு, நாமும் செயல்படணும். அப்ப இச்சை ஞானம் கிரியை இந்த மூணும் ஆன்மாவுக்கு இருக்கிறதுனால இவரும் இச்சை ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய மூணா சிவமும் பிரியுது. அப்பதானே மேட்ச் ஆகும். எப்படி மேட்ச் ஆகுது சொல்லுங்க? இறைவன் என்று அதனால்தான் சொல்லுகின்ற பொழுது ரொம்ப நுணுக்கமா சொல்லுவாங்க. இது ஆன்மா, அது பரமான்மா. அதுவும் ஆன்மா, ஆனா அந்த ஆன்மா பரமான்மான்னு பேரு, இந்த ஆன்மாவுக்கு ஜீவான்மான். அப்ப பரமான்மா ஜீவான்மா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஏன் ரெண்டும் அந்த ஆன்மா என்பதுல ஒத்து வருது அப்படின்னா, இதுவும் அறிவு இச்சை செயல், அதுவும் அறிவு இச்சை செயல். இது அறிவு இச்சை செயல், அறிவு இச்சை செயல். அறிவு அறிவோடு ஒத்தும், செயல் செயலோடு ஒத்தும், இச்சை இச்சையோடும் இம்போஸ் பண்ணும்போது ரெண்டும் ஒன்னா சேரும். அதனாலதான் சிவமும் ஆன்மாவும் சேரத்துக்கு காரணம் இந்த மூணும் ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால அறிவு அறிவோடு சேருதல், இனம் இனத்தோடு சேருதல். பாத்தீங்கன்னா இனத்தோட சேருதுன்னு சொல்லுவாங்க. ஏய் ஏண்டா போய் எங்க சேர்த்த, இவனும் முட்டாளு, அந்த இனமும் ஒரு முட்டாள் இனம், இனத்தோட போய் சேருது. அதுபோல அறிவு இச்சை செயல் என்ற இனம் ஆன்மாவுடையது. இறைவனும் தன்னுடைய இனமாக கொள்வது அறிவு இச்சை செயல். அறிவு இச்சை செயல், அறிவு இச்சை செயல், அது அந்த இம்போஸ் பண்றதுக்கு தான் இந்த சிவதத்துவமே. மொத்த ஆக்டிவேஷன் எங்க நடக்குதுன்னா அறிவிலேயும் செயல்லையும் ஆன்மாவை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக தான் ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய ரெண்டா தன்னை பிரித்துக் கொள்வதுதான். அப்ப ஆன்மாவினுடைய அறிவு, ஆன்மாவினுடைய செயல், இந்த இரண்டையும் டைரக்ட் கண்ட்ரோல் எங்க இருந்து வருதுன்னா இங்க. நான் ஒன்றை இப்ப நான் பேசுறேன் அறிவோடன்னா நினைக்கிறேன், அறிவோடு தான் பேசுறேன், அறிவோடு பேசுகிறேன்னா எது இங்க இருந்து என்னை இயக்குறாரு பெருமாள். என்னுடைய செயல் நான் இப்ப எழுதிட்டு இருக்கிற போர்டில் அப்படின்னு சொன்னா நான் செய்கின்ற செயலுக்கு சக்தி காணும். இது ரெண்டு தான் மேலேருந்து இயக்கி கொண்டு இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டு இயக்கத்தின் காரணமாக தான் இந்த ரெண்டு இயக்கமும் நிகழும். ஆனா டைரக்டா நிகழ்றது இல்லை, நமக்கு தெரியறது இல்லை. இதுதான் இயக்குது, நாதம் தான் இயக்குன்றது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சூட்சமான ஒரு உதாரணம், ரொம்ப சூட்சமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் பேசுற வாக்கு இருக்கு இல்லையா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா,
இது நான் பேசுவதற்கு காரணமே இதுதான். நாதம் நாம் என்னென்னலாம் பேசுகிறோம், ஆனால் இறைவன் நம்ம இயக்கி பேசணும்னு நினைக்கிறோமா? சாப்பிடும்போது நினைக்கிறோமா? பேசும்போது நினைக்கிறோமா? பேசுந்தோறும் எப்பொழுதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்தத்தேன் சொரியும் குடிப்பு உடையார். அப்ப வாக்கிலேயே இந்த முதலாக இந்த வாக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாக்கானது தொடங்குகின்ற இடம் நான். அப்ப இந்த வாக்கானது செயல்பாட்டுக்கு வந்து உள்ள அது செயல்பாடு செய்கின்ற காரணம் நிலை என்பது இந்த ஞான நிலையினாலதான் இந்த நிகழ்வு. இது ரொம்ப அற்புதமா சிவம் சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த முழு நிலையில இருக்கக்கூடிய சிவமானது ரெண்டா பிரியுது. இது ரெண்டா பிரிந்ததை காட்டுவதற்குன்னு ஒரு தலம் உண்டு. இது ரெண்டா பிரிஞ்சதுன்னு காட்டுறதுக்கு ஒரு தலம் உண்டு. எது? அப்படிதான் நாம நினைச்சிட்டு இருப்போம். திருச்செங்கோடு அது அர்த்தநாரீஸ்வரர் கோலம். அம்மா சொன்னது கரெக்டு. இப்போ நான் சொல்ல போகிற தலத்தை முக்கியமாக நோட் பண்ணி வச்சேங்க. அது ஞானசம்பந்தர் தான் இந்த ஒரு சூட்சுமத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி இந்த தத்துவங்கள் எல்லாம் தோன்றியது, இந்த தத்துவங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த ஒரு இடம், அல்லது இந்த தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவிற்காக சிவமானது எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியானது முதல்ல வெளிப்பட்ட இடத்தை ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு குறியீட்டு முறையிலே நமக்கு விளக்கக்கூடிய ஒரு தலம், ஒரு அற்புதமான தலம். என்ன தலம்னா திரு அச்சிறுபாக்கம். அச்சிறுபாக்கத்தில் புராண நிலையில் அச்சிறுபாக்கத்துக்கு ஒரு செய்தி உண்டு. அச்சிறுபாக்கம் எல்லாரும் போயிருக்கீங்களா? யாராவது யாத்திரையில் போயிருக்கீங்க? இப்போ அச்சிறுபாக்கத்தை பற்றி நான் ஒரு செய்தி சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான செய்தி, ஞானசம்பந்தர் சொன்ன செய்தி. மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அப்படி இறங்கி உள்ளே போனீங்கன்னா பெருமான் அற்புதமாக உட்காந்துருப்பார். அச்சிறுபாக்கம் 2 சாமி. ஆமாம் ஆமாம் சொல்கிறேன். அங்கே வந்து அவர் ஆட்சி புரிகின்ற இடம்னு சொல்லுவார். இது இறைவன் சிவம் ஆட்சி புரிகின்ற இடம். அப்போ ஆட்சி புரிகிறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான தலம். அதை எப்படி கொண்டு வரான்னு பாருங்க. முப்புறம் எரிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. முப்புறம் எரிக்கிறதுக்கு போகிறதுக்கு சிவபெருமானுக்கு தேர் ரெடி ஆயிடுச்சு. முப்புறத்தை எரிக்கிறதுக்கு தேரில் போய் தான் முப்புறது. இந்த தேர் கான்செப்டே எதுக்கு அப்படின்னா, எல்லா இடத்துலையும் தேர் ஓடுது, போய் வடம் பிடிச்சி தேர் இருக்கணும். பெருமாள் தேரில் வராரு இல்லையா? எதுக்காக தேரில் வராரு? தேர் திருவிழா எதுக்கு நடக்குது? அதனுடைய தத்துவம் தெரிந்து கொள்ளணும் இல்லையா? எல்லாம் தேர் திருவிழா நடக்குது, தேர் திருவிழா நடக்குதுன்னு ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டு ஆஃபீஸில் நம்ம போகிறோம், எங்கள் ஊரில் நடக்குதுன்னு. ஆனால் இந்த தேர் திருவிழா என்று சொல்லக்கூடிய தேர் திருவிழானுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, எதுக்கு தேரில் போகிறாரு? பானகம் சாப்பிட்றதுக்கா? இல்லையே. அது தேர்ல தான் வரணுமா? உயரத்தில் இருந்தால் தான் பார்க்க முடியும். சரி, ரைட்டு. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் தத்துவ முறைப்படி எதுக்கு தேர் அப்படின்னா, நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் சுட்டு எரிப்பதற்காக தேரில் வரார். முப்புறங்களையும் எரிப்பதற்காக தேரில் வரார். அவர் தேரில் வருகின்ற பொழுது நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, பெருமானே என்னுடைய 3 புறம் என்று சொல்லக்கூடிய முப்புறம் எரித்தனன் என்பர்கள் மூடனால் அப்படி செஞ்சடை ஆதி புராதனன். முப்புறம் எரித்தனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம், அப்புறம் எரித்தமை ஆரறிவாரே. யார் சொல்றார்? அரைந்து சொல்றார் திருமூலர். ஒவ்வொரு புராண செய்திக்கும் திருமூலர் தத்துவ விளக்கம் சொல்றார். சூரபன்மனை இறைவன் முருகப்பெருமான் அவரை சம்ஹாரம் செய்தார். எதுக்கு சம்ஹாரம் செஞ்சார்? புராண செய்தி நமக்கு தெரியுங்க. ஆனா ஒவ்வொரு புராணத்திற்கு பின்னாடியும் தத்துவம்
செய்தி உள்ள இருக்கு. அதுதான் அதனுடைய பேஸ். அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம சைவ சித்தாந்த வகுப்புக்கு வந்த பிறகு திருப்பி தேர் எதுக்குன்னு சொன்னா தேர் இருக்குதான்னு நம்ம எஜுகேட் பண்ணணும். இதுவரையிலும் நம்ம புராண வழியில போயாச்சு. கதை சொல்லிட்டே போய் எவ்வளவு நாள் கதை சொல்றது? கதை அடிச்சுட்டே இருந்தா முக்கியம் இல்லைங்க. வாழ்க்கைக்கு பயன்படணும். தத்துவ நிலையில அது வரணும். அப்ப தத்துவ நிலைக்கு வருகின்ற பொழுது தேர் என்பது இறைவன் ஏறி வருகின்ற அந்த தேரானது அவர் வர்றது போர்க்காட்சி. அந்த போர் யார் ராஜா தானே தேர்ல போவாரு. அப்படி தேர்ல போகின்ற பொழுது எதிராளிகளை அழிப்பதற்காக போகின்ற அந்த தேர் போல நமக்கு எதிராளிகளாக விளங்கக்கூடிய 3 பேர், ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்கள், இந்த 3 மலங்களையும் சுட்டு எரிக்க நான் வருகின்றேன், ரெடி பண்றா தேர அப்படின்னு அவர் அப்படி தேர்ல வருகின்றது பெருமான். எதற்கு? தத்துவ நிலையில. நீங்க அதுக்கு 1000 காரணம், புராண செய்திகள், பௌராணிக செய்திகள் பல உண்டு. ஆனால் தத்துவ நிலையிலே தேர் என்று சொல்லுகின்ற பொழுது சைவ நிலையிலே, சைவத்தினுடைய சாத்திர நிலையிலே பார்க்கின்ற பொழுது தேர் என்பது பெருமான் வருவது 3 மலங்களையும் சுட்டெரிப்பதற்காக வருகின்றோம். அப்படி 3 மலம், 3 பேர், பொன்கோட்டை, இரும்பு, வெள்ளி 3 கோட்டையை எரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த 3 பேரையும் எரிப்பதற்காக தேரை எடுக்கிறார். எல்லா தேவர்களும் சேர்ந்து அந்த தேரை ரெடி பண்றான். எல்லா தேவர்களும் சேர்ந்து தேரை ரெடி பண்ண உடனேயே ஒரு ஆணவம் அங்க வரும். நாம எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் செஞ்சேன் இத்தனை சொல்றாங்க, நம்ம ஒரு பேரை சொல்றானா, இத்தனை செஞ்சிருக்கோம், கல்யாணத்துல விழுந்து 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 வேலை செஞ்சிருக்கோம், ஒரு வார்த்தை இவங்க தான் செஞ்சாங்கன்னு வாய் விட்டு சொல்றானா அப்படின்னு ஆன்மாவுடைய இயல்பு. அது தன்னை முன்னிறுத்தி ஏதாவது சொல்லணும், தன்னை பாராட்டணும், தன்னை புகழணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அது ஆன்மாவினுடைய ஒரு நிலை, இயல்பு. அந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் என்ன செஞ்சா, அத்தனை பேரும் சிவபெருமான் தேர்ல ஏறின உடனே நம்மால தானே ஏறா இருந்தால் இப்படி நல்லா செஞ்சிருக்கோமே. தேவதச்சன்னு சொல்லக்கூடிய ஆர்கிடெக்சர், அந்த ஆர்கிடெக்ட் அவர் தான் எல்லாத்தையும் மேலே இந்திரனுக்கு வீடு கட்டணும்னா அவர் தான் கட்டுவார். அந்த பக்கம் பிரம்மாவுக்கு வீடு இடிஞ்சு போச்சு, ஏதாவது நல்ல வீடாக கட்டணும், ரெனோவேஷன் பண்ணணும்னா இவர் தான் வருவார், தேவதச்சன். அவரை வச்சுக்கிட்டு தேரை கட்டுறாங்க பாருங்க. நம்ம செய்கிற தேரே சும்மா அப்படி இருக்கும்போது தேவலோகத்தில் தேர் செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி பிரமாதமான தேர், அத்தனை தேரையும் செஞ்சு வில்லை கொடுத்து அம்பை கொடுத்து எல்லாம் ரெடி ஆகிட்டார். வில்லுலையே அம்புல எல்லாத்துலேயும் திருமால் நிற்கிறார், அக்னி நிற்கிறார், இந்த பக்கம் வாயு தேவன் நிற்கிறார் அம்புல. இப்படி நிற்கின்ற பொழுது நினைச்சானா, எல்லாம் இவர் செஞ்சிட்டாரு, நம்மால தானே இவர் போறாரு அப்படின்னு தேவர்கள் எண்ணிய உடனே பெருமான் பார்த்தாரு, யோ நம்மால் ஆவது ஒன்றும் இல்லை. எவ்வளவு பெரிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலையையும் மேல கோபுரத்தில் இருக்கிறவன அடுத்த நிமிடம், அடுத்த வினாடி குப்பமேட்டு கொண்டு வருவார். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒன்றும் தேவையில்லை. எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எங்கேயோ மேலே இருக்கிறோம், நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவனை எங்கே கொண்டு வருவார்? குப்பமேட்டு கொண்டு நடுத்தெருவில் நிற்க வைப்பார். எங்கேயோ நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்கிறவனை அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு கொண்டு போய் மேலே ஏற்றி விடுவார். நீ மேலே ஏற்றி விடவனா கீழே வைக்க வேணாம் சாமி, எனக்கு இவ்வளோ பெரிய உயரத்துல இருந்தெல்லாம் கீழே விடுறது தாங்காது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? சரண்டர் ஆயிடணும். தூக்கு தூக்கு தூக்குன்னா தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடி. 2000 அடி 3000 அடி ஓகே, ஃப்ளைட்டில் 35,000 அடி மேலே தூக்கிட்டு போகிறோம்னு எதிர்பார்க்குறீங்க. தூக்கிட்டு போய் அங்கேருந்து விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? ஃப்ளைட்டில் போகணும் அமெரிக்காவுக்கு இருந்து ஆசை, ஏறி உட்காந்தாச்சு. எத்தனை அடி? பசிபிக் ஓஷன் மேலே போகுது, 35,000 அடி. யார் கையில் இருக்கு உயிர்? கேப்டன்லாம் சும்மா இருக்கிறத வச்சு ஓட்டுறவர், அவ்வளோ எனக்கு தெரியாது பண்ணுறவர். 35,000 அடியிலேருந்து கீழே பசிபிக் ஓஷனுக்கு உள்ளே வரத்துக்கு எவ்வளோ செகண்ட் தெரியுங்களா? அந்த ஃப்ளைட்டோட நோஸ் டிப்பு இருக்குல்ல, அந்த நோஸ் டிப்பு இப்படி போயிட்டு இருக்கிறது இப்படி ஆயிடுச்சுன்னா 35,000 அடியில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட 10-15 செகண்டில் பசிபிக் ஓஷனில் உள்ளே போயிடும். எது? 35,000 அடி. இதுதான் நிலை. இறைவனுடைய கருணையை பார்த்தீங்க, அதை வச்சு அது இதெல்லாம் எதுக்கு செய்கிறாருன்னா இப்படியாவது இவன் புரிஞ்சுக்குவானா,
எப்படியாவது நம்ம பக்கம் வருவானா, எதையாவது கேட்பானா, உண்மை விளக்கத்தை சொல்லுவானா, இல்லை உண்மை விளக்கத்தை கேட்பானான்னு சொன்னால் நாமும் விடா கொண்ட கொடா கண்ண கதையா, நீ இழுக்கிறபடி இழியா, நான் பார்க்குறபடி பார்க்குறேன், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அவரும் விடுறதா இல்லை. எப்படியோ பிடிச்சி போட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்மளை அவனை எண்ணும்படி வச்சிருக்கிறார். அதுவே ஒரு பெரிய தவம். அவர் செய்கின்ற நாம் செஞ்ச தவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவனை பற்றி ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறோம், அவரை பற்றி சிந்திக்கிறோன்னு சொன்னால் அது ஒரு செய் நன்றி மாதிரி அவருக்கு செய்கிற ஒரு நன்றி கடன், அவ்வளோதான். இத்தனையும் செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன்னா, அப்படி செஞ்சேன்னு சொன்ன உடனேயே தேரோட அச்சு என்ன அச்சு டப்புன்னு முறிஞ்சுது. அச்சு முறிஞ்சா தேர் நகருமா? டோட்டல் ஹால்ட். இத்தனை செஞ்சா, இத்தனை ஆர்கிடெக்சர் தேவர்கள் உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு தேர் பிரேக் டவுன் ஆச்சு. அடுத்து மூவ் ஆகலை. பெருமான் பார்த்தாரு, என்ன இத்தனை செஞ்சு மூவ் ஆகலையே, என்ன பண்ணுறதுன்னு. இந்த 3 புறம் தானே, அப்படியே லேசாக புன்னகை செஞ்சார். லேசாக ஃபுல்லாக ஆஹா அப்படிலாம் சிரிக்கல. அப்படி சிரிச்சுன்னா மொத்த உலகம் அறிஞ்சிடும். அதனால தான் அந்த சிறு புன்னகை, அந்த சிறு புன்னகை அப்படி லேசாக அப்படின்னாரு 3 புறமும் இருக்குது. அப்படி சிரிச்சே முப்புறத்தை எரிச்சது. இது புராண செய்தி. இது அச்சு முறிந்த இடம் அச்சிருப்பாங்க. எங்க இந்த அச்சு முறிஞ்சுது, எங்க இந்த அச்சு முறிஞ்சுது அப்படின்னா, இந்த அச்சிறுபாக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த தலை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, பெருமானுடைய அந்த தேர் அச்சு இருக்கு இல்லையா, அந்த அச்சு முறிந்த இடமாக விளங்குவது அச்சிறுபாக்கம். ஆனால் ஞானசம்பந்தர் சொல்றார், இந்த புராண செய்தியை நீயே வச்சுக்கோ. என்ன இது வந்துட்டு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்படியே இதை ஓட்டிட்டு போகலாம். இப்போ வந்திருக்கிறது பிஹெச்டி லெவலில், ஆராய்ச்சி லெவலில் இருக்கக்கூடிய, பிஹெச்டி லெவலில் இருக்கக்கூடியது. இப்போ போய் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் சொல்ல முடியாது. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில் இருக்கிற குழந்தைக்கு சொல்கிறத கொண்டு போய் அந்த பிஹெச்டி தத்துவத்தையும் சொல்ல முடியாது. அப்போ உண்மையாக அதனுடைய தத்துவம், அச்சிறுபாக்கத்தினுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத சூட்சமாக வச்சிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அந்த பதிகத்தில் முதல் பாடல் அச்சிறுபாக்கத்துக்கு போகிறார். அப்போ அச்சிறுபாக்கத்தில் போய் அந்த பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு செய்தி சொல்றார். பொன் திரண்டன்ன புரிசடை புரள, பொன் திரண்டன்ன புரிசடை புரள, புருகடற் பவளமோடு அடல் நிறம் புரைய. பொன் திரண்டன்ன புரிசடை புரள, புருகடற் பவளமோடு அடல் நிறம் புரைய. குன் திரண்டன்ன தோள் உடை அகலம் குலாய வெண்ணூலோடு. குன் திரண்டன்ன தோளுடை அகலம் குலாய வெண்ணூலோடு கொழும் பொடி அணிவர். மின் திரண்டன்ன நுண்ணிடை அறிவை, மின் திரண்டன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியலாடை ஓர் பாகமாக பேணி. மின் திரண்டன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியலாளை ஓர் பாகமாக பேணி. அன்று 2 உருவம் ஆயம் அடிகள் அச்சிறு பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. அச்சிறு பாக்கம் அது என்ன அற்புதங்கிறீங்க. ஞான குழந்தை ஞானப்பா இல்லையா, அவ்வளோ ஈஸியாவா பாடிடும். வைக்கிறார் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி வரி பார்த்தீங்கன்னா, மெல்லியலாளை ஓர் பாகமாக பேணி அப்படின்னு சொல்லிட்டு, அன்று 2 உருவம் ஆயம் அடிகள் என்ன சொல்றாரு, அன்று 2 உருவம் ஆயம் அடிகள். அப்ப என்ன அர்த்தம்? 2 உருவம் ஆய ஆட்சின்னா என்ன அர்த்தம்? 2 உருவம் ஆட்சின்னா என்ன அர்த்தம்? ஒன்னா இருந்ததுன்னு அர்த்தங்க. ஒன்னா இருந்தத 2ஆ மாத்தினாயா? அப்ப ஒன்றாக இருந்ததை
இரண்டு உருவமாக மாற்றினார். ஒன்றாக இருந்த சிவம் என்று சொல்லக்கூடிய பரமூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த அச்சு முறிஞ்சது. சிவம் சக்தி என்பதாக இந்த அச்சு முறிஞ்சோன்னு சிவமும் சக்தியுமாய ரெண்டு உருவமாக ஆச்சினார். இந்த அச்சு முறிஞ்சது. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தேர் அச்சு. தேரினுடைய அச்சு முறிஞ்சது புராண கதை, 2வது கிளாஸ் 3ஆம் கிளாஸ். பரசிவம் சொரூப சிவத்தினுடைய அச்சு முறிஞ்சது தத்துவ நிலை. அப்ப இரண்டு உருவம் ஆயிரம் அடிகள். இப்ப ஒன்னா இருந்தது என்ன ஆச்சா? ரெண்டு உருவம் ஆச்சா? என்ன? சிவம் சக்தின்னு தன்னை ரெண்டா பிரிச்ச அந்த அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. அப்ப சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சானது முறிஞ்சு சிவம் சக்தி என்பதாக மாறி, இந்த சிவம் சக்தியாக இருக்கக்கூடிய ஞானம் கிரியை, ஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானமானது முழுமையாக இருந்து அந்த ஞானமானது மேலோங்கி நிற்கின்ற பொழுது ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய காம்பினேஷன், இச்சை ஞானம் கிரியை. எல்லாத்துலேயும் இச்சை இருக்குங்க. ஞானம் கிரியைன்னு போட்டதுனால இச்சை இல்லைன்னு நினச்சிடாதீங்க. எல்லாத்திலேயும் இச்சை உண்டு. ஆனால் கோட்பாட்டுக்கு தகுந்தாற் போல அதனுடைய தன்மையை விளக்குவதற்காக அங்கங்க அந்த ஞானத்தையும் கிரியை மட்டும் போட்டிருக்கோம். ஏன்னா இச்சை கான்ஸ்டன்டா காமனா இருக்கிறதுனால அதை எடுக்கல. எல்லா இடத்துலையும் இச்சை உண்டு. அப்ப ஞானம் மிகுகின்ற பொழுது ஒரு காம்பினேஷன் கொடுக்கிறார். அதாவது ஞானம் கிரியை என்ற ரெண்டு காம்பினேஷன். அதுல சில சமயம் நமக்கு புத்தி வேலை செய்யும். ஆனா செயல்பாட்டுக்கு வராது. பேசுவான் 1.5 மணி நேரம் பேசுவான். நீ இதை செய்யணும், இப்படி செஞ்சிருக்கணும், இப்படி செஞ்சா நீ இப்படி ஆயிருக்கலாம் ஏன் அப்படின்னு 1 மணி நேரம் அட்வைஸ் பண்றான். நீ தான் செய்ய அப்படின்னா அது நமக்கு ஒத்து வராது, நான் வரட்டுமா அப்படின்னு. ஏன்னா என்ன செய்யறது? ஞானம் இருக்கும். ஆனா படிச்சது பார்த்தீங்கன்னா அத்தனையும் படிச்சிருப்பான். எக்ஸாமுக்கு அவனை மாதிரி யாரும் படிச்சிருக்க முடியாது. போய் பேப்பர் பேனா பார்த்த உடனே நடுங்கும் கை. பேப்பர் பேனா பார்த்த உடனே எது படிச்சிருக்கோ என்ன எழுதுறது அத்தனை கேள்விக்கு அங்கே பதில் தெரியும். எழுத முடியாது. ஆனால் படிச்சிருக்கிற அத்தனையும் ஞானத்தில் இருக்கும். ஆனால் எக்ஸாமில் எழுதுனேன்னா ஏதாவது பயன் இருக்காங்க? படித்து என்ன பிரயோஜனம்? அப்போ ஞானம் மிகுந்த நிலை ஒன்று உண்டு. அது செயல் என்று சொல்லக்கூடிய செயல்பாடு கம்மியாக இருக்கும். இது உண்மையிலே நமக்கு ஒத்து வரும். சிலது செயல் அதிகமாக இருக்கும், ஞானமே இருக்காது. ஞானம் பார்த்தீங்கன்னா அங்கே குன்றி இருக்கும். செயல் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி இங்கே போயிட்டு வாங்க அப்படின்னோடனே டக்குன்னு வண்டி எடுப்பார், போவார், செய்வார், வருவார். ஒரு இலை வாங்கிட்டு வாங்கன்னா போய் டக்குன்னு போவார், இலை வாங்கிட்டு வந்துடுவார். நீங்கள் இலை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே கூட சொல்லுங்கள் அடுத்தது. அதுக்கு ஒரு தடவை போவார், வருவார். அப்புறம் என்னங்க இதுதானே வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, பூஜை சாமான்னு சொன்னேங்க, அதுக்கு ஒரு. இப்போ எல்லாத்துக்கும் போவார், வருவார். செயல் இருக்கும். ஆனால் ஒரு தடவை போனால் அத்தனையும் வாங்கிட்டு வரணும், என்னென்ன சொல்கிறீங்கன்னு எழுதிட்டு போகணும் இல்லையா? அந்த ஞானம் அங்கே கம்மியாக இருக்கும். இப்போ உயிருக்கும் அப்படி தான், நமக்கு அப்படி தானே இருக்கா இல்லைங்களா? எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோமா இல்லையா? ஆனால் நீங்கள் பார்க்கலாம் பார்த்தா நான் மட்டும்தான் ஏதோ இதை பற்றி பேசுகிறேன். எல்லாருக்கும் இருக்குல்ல? எல்லாம் ஒன்று தான், ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க. பாட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு எனக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிடக்கூடாது. எல்லாத்துக்கும் பொதுவாக மேடையில் உட்காந்துருக்கிறதுனால நான் இங்கே வேற இல்லைன்னா நானும் உங்களுக்குள்ள நாம் ஒருவர் உங்களுக்கு. அப்போ ஞானம் மிகுந்து செயல் குறைந்தும், செயல் மிகுந்தும் ஞானம் குறைந்தும் இருக்கக்கூடிய நிலை இருக்கு ஆன்மாவுக்கு. அது எதனால வருது அப்படின்னா இந்த தத்துவம். அப்போ ஞானத்தை சில இடங்களில் ஞானம் மிகணும், செயல் கம்மியாக இருக்கணும். சில இடத்துல செயல் மிகணும், ஞானம் கம்மியாக இருக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ஞானமும் செயலும் ஒத்த நிலையில் இருக்கணும். அப்படி ஒத்த நிலையிலே ஞானமும் செயலும் நிற்கக்கூடிய ஒரு தத்துவம் சாதாக்கிய தத்துவம், சதாசிவம். ஞானம் சிவம், கிரியை சக்தி. ஞானமும் கிரியையும் காம்பினேஷன்ல ஞானம் மிகுந்தால் என்னது? சுத்த வித்தை. செயல் மிகுந்தால் ஈஸ்வரம். ரெண்டும் சமமா இருந்தா என்னது? சாதாக்கியம்.
இந்த ரெண்டும் சமமாக இருக்கக்கூடிய சாதாக்கியமாகிய சதாசிவம்னு சொல்லுவோம். அது என்னது? சதாசிவம். அதுதான் திருக்கோயில்களிலே லிங்க உருவாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இதுதாங்க சதாசிவ தத்துவம். சதாசிவனே போற்றி. அங்க இருக்கக்கூடிய லிங்கத்தை என்ன சொல்லுவோம்? சதாசிவம். அப்ப சதாசிவமாக விளங்குகின்ற அந்த குறியீடு ஞானமும் கிரியையும் ரெண்டும் ஒன்னா சம ஸ்டேஜில் இருக்கும். இதுதான் நமக்கு தேவை. நமக்கு ஞானம் மிகுந்தும் செயல் குறைஞ்சும் இருக்கக்கூடாது, இல்ல செயல் குறைஞ்சும் ஞானமும் இருக்கக்கூடாது. அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? ரெண்டும் சமமா இருக்கணும். பறவை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெக்கையும் எடுத்துட்டு ஃப்ளைட் பண்ணுது, எடுத்து போகுது. இப்படி போகின்ற போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அடிச்சு 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 போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் மேலே போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் எப்படி இருக்கும்? அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம்? அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடணும். அதுதான் சதாசிவன். அந்த பறவையை பார்த்தீங்கன்னா என்ன தோணணும்? ஞானமும் ஒரு ஒரு ரெக்கை, கிரியை ஒரு ரெக்கை. நாம் என்ன பண்ணுறோம்? கிரியை அடித்து அடித்து ஒரு ரெக்கையை வச்சு அடிப்போம், போக முடியுமா? அப்புறம் ஞானத்தை வச்சு ஒரு பக்கம் அடி அடின்னு அடிப்போம். இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு நாம் படுத்துகிற பாடு இருக்கு. செயல்னால நான் தான் அப்படின்னு நம்மளை ஒரு முன்னிறுத்தத்துக்கு பார்ப்போம். செயல்னால மட்டும் பண்ணால் இந்த ஆளுங்க ஒத்துக்க மாட்டாங்களே, நம்மளை ஞானின்னு எவனும் சொல்ல மாட்டான், அறிவாளின்னு சொல்ல மாட்டான். நம்ம அறிவாளின்னு வேற சொல்லணும், செயல் வீரர்னு சொல்லணும். ரெண்டுமே நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த உலகத்தில் நாம் உள்ளே போகும்போது ரெண்டு புகழும் நமக்கு வரணும். ஒன்று இன் டேர்ம்ஸ் ஆஃப் அறிவுன்னு சொல்லும்போது இவருக்கு மேலே அறிவாளி யாரும் இல்லைங்க அப்படின் போது ரைட், ஓகே. அடுத்தது செயல்னு சொல்லும்போது இவரை மாதிரி யாருங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லணும். இந்த ரெண்டுத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு ரெண்டு பக்கம் அடி அடி நடிச்சுட்டு மேலே வரும்போது ஒரு நிலை வரும். அது சமமான நிலை. அந்த சமமான நிலை வரும்போது ரெண்டு ரெக்கையும் அப்படி வச்சிரும். ஞானமும் கிரியையும் ஒத்து நிற்கும். அப்படி ஒத்து நிற்கிற போது என்ன நடக்கும்னா கீழே இருக்கிற இறை அப்போ தெரியும். அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கீழே இருக்கிற இறை தெரியாது. எப்போ அது ஞானமும் செயலும் அப்படி ஒத்து ரெண்டுத்தையும் ஒன்றா இருக்கும்போது என்ன ஆகும்? தன்னுடைய பார்வை கூர்மையாக கீழே போகும். எஸ், கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி கீழே இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய மீன் இருக்கு இல்லையா, அந்த மீன் அப்போ தெரியும். அந்த இரையை அப்பொழுது அது நோக்குவது போல ஞானமும் சிறியையும் ஆகிய 2 இறக்கைகளாக இருக்கக்கூடிய ரெண்டும் அப்படி சமமாக நிற்கின்ற போது சதாசிவமாகிய இறை என்று சொல்லக்கூடிய சிவமானது அப்போ நமக்கு தோன்றும். அதுதான் சாதாக்கிய தத்துவம். எப்படி பறவைக்கு இறை தோடுவது போல ஆன்மாவுக்கு இறை தோணும். அந்த இறை வல்லினர் இறை, இந்த இறை அந்த இறை இடையினர் இறை, இந்த இறை வல்லினர் இறை. இறை தேடுவதோடு இறையையும் தேடு அப்படின்னார். யாரு? பாமன் சுவாமிகள். பாமன் சுவாமியுடைய வாக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் சமாதிக்கு போனீங்கன்னா அங்கே திருவான்மையூர் பக்கத்தில் இருக்குது, கலாசேத்திர பக்கத்தில் போய் வழிபாடு செய்து வாருங்கள் யாரை போல. அங்கே எழுதியிருப்பாங்க அவருடைய வாக்குகளில் ஒரு வாக்கு, என்னை நம்பினோரையும் என்னை நம்பினோரை தள்ளாதே. என்னை தள்ளினாலும் என்னை நம்பினோரை தள்ளாதேன்னு. என்ன வேணா நீ தள்ளிடு, ஆனால் என்னை நம்பி இந்த சமாதி கோயிலுக்கு ஒருத்தன் வரான்ல, ப்ளீஸ் டோன்ட் ரிஜெக்ட் ஹிம். அவன் சொல்கிறத நீ செஞ்சு கொடுத்துருப்பான்னு கணக்காக வேண்டுகின்ற அந்த வாக்கியம் ஒன்று ரொம்ப ஃபேமஸானது. ரெண்டாவது, இறை தேடுவதோடு இறையையும் தேடு. எப்பவும் சாப்பாட்டுக்காக தான் நம்ம உழைக்கிறோமே தவிர நமக்காக ஏதாவது உழைக்கிறோம்? நம்முடைய ஆன்மாவினுடைய உறுதிக்காக எதுவுமே செய்யறது. அப்ப இந்த இறை என்று சொல்லக்கூடிய அந்த இறையானது அது சொல்லுவார், பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிற்றிலார், ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழுகிட்டு. அப்பர் பெருமான் சொல்றாரு. கடைசியில் இந்த எதுக்கு போய் இது இறையாவதுன்னா காக்கைக்கு தான் இறை. அப்படி
சிவம் என்று சதாசிவ தத்துவம் என்பது தான் ரொம்ப முக்கியமான தத்துவம். அதனால தான் நான் இதை ஏன் இவ்வளவு தூரம் சொன்னேன் அப்படின்னா, சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய வித்தைக்கும் 7 தத்துவங்கள் இருக்கக்கூடிய வித்தைக்கும் என்ன காரணம்னா, அது வெறும் வித்தை. இது அந்த வித்யா தத்துவங்கள் 7 வருது இல்லையா வித்தை, அந்த வித்தைக்கும் யாராவது கேட்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு நிறுத்துறாரு, நம்ம பாட்டுக்கு போவோம், வித்தையோட வித்தையா போய் கலந்துக்கலாம். அந்த வித்தைக்கு இந்த வித்தைக்கு என்ன தொடர்புன்னு கேட்டதா இல்லையா? அப்ப ஏன் கேட்கல நீங்க? நான் சொல்லுவேன்னு சொன்னா இல்லையா? அப்ப நமக்கு ரொம்ப ஜாலியா போச்சு வகுப்பு. எதெல்லாம் சொல்லணும்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பறவையை பத்தி சொல்ல அப்ப என்ன பறந்துட்டே இருக்கீங்க? சரி, கொஞ்சம் கீழே வாங்க. வித்தை, அந்த வித்தை அசுத்த வித்தைங்க. அப்படி வேணா போட்டுங்க. அந்த வித்தை அசுத்த வித்தை, இந்த வித்தை சுத்த வித்தை. அந்த வித்தை அசுத்த வித்தை. எது 7 இருக்கக்கூடிய வித்தை அது அசுத்தமா கலந்து வரும். ஏன்? மாயை என்று சொல்லக்கூடிய மாயையானது அசுத்த மாயை. அங்க அசுத்த மாயையில தோன்ற தத்துவம் ஆகையினாலே காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை, அங்க இருக்கக்கூடிய வித்தை அசுத்த வித்தை. ஏன்னா அது மாயையும் அசுத்த மாயை. ஆனா இங்க இருக்கக்கூடிய வித்தை சுத்த மாயை. சுத்த மாயையில இருக்கக்கூடிய வித்தை பெருமான் எடுத்தாளுகின்ற வித்தை. அதனால இது சுத்த வித்தை. இது ஒன்று சுத்த வித்தை, இன்னொன்று அசுத்த வித்தை. இப்ப 5 சிவதத்துவங்களும் 5 சிவதத்துவங்கள் தோன்றும் முறை ஒரு முறையா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிச்சா? அடுத்தது மேல போலாமா? சுத்த வித்தைக்கு மேல சுத்த வித்தை 5. அந்த 5 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்களும் இறைவன் நேரடியாக நின்று காட்டக்கூடியது. அதை சுத்த வித்த தத்துவங்களின் தன்மை அப்படிங்கிற தலைப்புல இந்த 21வது பாட்டு. 22வது பாடல் ஆணவமும் கண்மமும்.